இங்க பெரும்பாலும் அப்பாக்கள் எந்த பெரிய பெரிய ஃபங்க்ஷனுக்கு வரவும் மாட்டாங்க, போட்டோஸ்க்கு நிக்கவும் மாட்டாங்க. வீட்டுல இருக்க பையனோ பொண்ணோ ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு வாங்கப்பான்னு கூப்பிட்டாலும் வர மாட்டாங்க. அதுக்குன்னு அவருக்கு உங்களை பிடிக்காம இல்லப்பா அங்கெல்லாம் போய் நான் வந்து என்னப்பா பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி கேட்பாரு. அப்பாக்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா, என் மயம் பார்க்க ராஜா மாதிரி இருக்காயா, அவன் பக்கத்துல போய் நம்ம நின்னா நம்ம நல்லா இருக்குமா, இவர் தான் எங்க அப்பான்னு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் சங்கடப்படுவான்ல அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனா அந்த பசங்களோட மைண்ட் செட்டப் என்னவா தெரியுமா இருக்கும், நான் இங்க இப்போ ஒரு ஆளா இருக்கேன் அப்படின்னா அதுக்கு அவர் தன்னையே மெழுகா உருக்கி இருக்காரு. நம்மள ஆழமரமா மாத்த நம்ம அப்பாக்கள் மண்ணுல மக்கி நம்மள செழிப்பா வளர வைக்கிறாங்க. இப்படிப்பட்ட அப்பா தான் என்னோட அப்பான்னு பெருமையா கூட்டிட்டு போய் நிப்பாட்டணும்னு ஒவ்வொரு மகனுக்கு ஆசை இருக்கும். இது பெரும்பாலும் கிராமத்துல இருக்க அப்பாக்கள் இப்படிதான் இருக்காங்க. உதாரணத்துக்கு எங்க அப்பா இது வரைக்கும் என் கூட போட்டோ எடுத்துக்கிட்டதே கிடையாது. இப்ப நீங்க பாக்குறது ஒரு போட்டோ தான், அதுவும் கல்யாண ஃபங்க்ஷன். நாங்க வந்து புடிவாதமா அவரை உட்கார வச்சு எடுத்தது. இது ஒரு போட்டோ தான் எங்க கிட்ட அப்பாவோட போட்டோனே இருக்கு. அப்படி நான் சொல்ற மாதிரி அப்பாக்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா, இப்போ ஹாப்பி ராஜ்னு ஒரு படம் வந்திருக்கு. அந்த படத்துக்கு கண்டிப்பா அப்பாவை கூட்டிட்டு போங்க. அந்த படம் முடியும் போது அந்த அப்பா பையன் ரெண்டு பேரோட கண்ணிலையுமே கண்ணீர் இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான டவுட்டும் இல்ல ப்ரோ, நான் ஹாப்பி ராஜ் இப்பதான் பார்த்தேன் அப்படின்னா அந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி அப்பாக்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஓகே, டாடா பை பாய். நான் உங்க அசோக், இது உங்க அசோக் பாயிண்ட் ஆஃப் வியூ.